மேஷம்க்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.5 சனிக்குள்ளே நுழையிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து சனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு திங். அடுத்த பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஓகே, இதுவரையிலும் பாசிட்டிவாக இருந்த குரு வந்து நெகட்டிவ் ஆகிடுறாரு. அது ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஸோ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 to 50% அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்கிறதுனால பெனிஃபிட் கிடைக்கும்? மெயினாக வந்து சேட்டனை வந்து பாசிஃபை பண்ணணும், சேட்டனை வந்து கூல் பண்ணணும். அதாவது வந்து சனியை நீங்கள் வந்து திருப்திப்படுத்தணும்னா இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமைகளில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்களன்னா சேட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். முதல் பரிகாரம் இதுதான். ஓகே, அதுக்கு அடுத்தது தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, அனுமன் சாலிசா கேளுங்க, நான் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அதெல்லாம். ஸோ முதல்ல இவங்க வந்து இவங்களோட முக்கியமான பிரச்சனை வந்து இவங்க 7.5 சனிக்குள்ளே நுழையிறாங்க. அதை வந்து சரி பண்ணணும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இதுதான். மெயினாக வந்து ஏழை தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமைகளில் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளான பரிகாரம்.